உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ சட்னி சாப்பிட்ருப்ப, ஆனால் என்னைக்காச்சும் முட்டையில் சட்னி சாப்பிட்ருக்கியா? முட்டையில் சட்னியா? இன்னும் ஜாயிண்ட் பிரியாணி வரும் பேர். ரீசெண்டாக ஓயமா நாவலூரில் புதுசாக திறந்திருக்க தம்பி விலாஸ் கேஃபேக்கு தான் போயிருந்தேன். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் பல புது டிஷ்ஷஸ் இறக்கி இருந்தாலும் இதை கஃபேவாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண இந்த கீ பொடி ஓப்பன் தோசையில் அதோட சேர்த்து வச்சு தந்த அந்த முட்டை சட்னி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சு. ஈவன் தோசையோட கிறிஸ்புக்கு செம்ம அடிக்ட் ஆனேன். பட் இதை தாண்டி அவங்க தர ஜாயிண்ட் பிரியாணி இருக்கே, அது சிக்கன் அண்ட் மட்டன் ரெண்டு வெரைட்டியில் தந்தாலும் அவங்களோட மட்டன் ஜாயிண்ட் பிரியாணியில் அதோட ஃபேட்டை போட்டு செம்மையாக செஞ்சிருந்தாங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்துச்சு. காம்போவா தரதால நான் மட்டன் சுக்கா வாங்கிட்டேன். அந்த இடத்துல ப்ரான்ஸோ வேற ஏதாவது கூட ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மலான பரோட்டாவையும் தாண்டி இவங்க சிக்கன் கிறிஸ்ப் பரோட்டான்னு ஒன்று தராங்க. அது கிறிஸ்பியான பரோட்டாக்கு நடுவில் ஒரு ஆஃப் பாயில் வச்சு சுற்றி சிக்கனும் வச்சு தருவாங்க. அந்த சால்னாவோட வச்சு சாப்பிட பக்காவா இருக்கும். பட் ஃபைனலாக டெசர்ட் இல்லாமல் எப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருக்க தம்பி விலாஸ் மிட்டாயை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அல்வாவை வச்சு அதுக்கு மேலே உங்களுக்கு ஐஸ்கிரீம் வச்சு டாப் பண்ணி பிஸ்தாச்சோ போட்டு கொடுப்பாங்க. செம்மையா இருக்கும். அதனால இது ஒரு கெஃபே டைப் பண்ணுறதுனால ஆஃபீஸில் ஒர்க் பண்ண கடுப்பாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இங்கே டீ அண்ட் பன் கூட கிடைக்கும். அதனால போய் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு சாப்பிடலாம்னு சொல்லுங்க.